என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, ஜோசப் ஆகிய நான் உங்களுக்காக பணி செய்ததுக்காக என் கையெழுத்தை போடுகிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பண்ணாததை, ஒரு சூப்பர் ஆக்டர் கமல் பண்ண முடியாததை, ஒரு விஜயகாந்த் சார் பண்ண முடியாத இவர். எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்திலே இருந்துகிட்டே இருந்துச்சு. எம்ஜிஆரையும் தாண்டிட்டாருன்னு தோணுது. எம்ஜிஆர் கூட சென்னையில் இவ்வளவு தொகுதி ஜெயிக்கல. எத்தனை வாட்டி நின்னா கூட மதுரை கிதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இதில் தான் அடிச்சு வந்தார். சென்னையில் கலைஞர் தான் கிங்காக இருந்தார், அரசனாக இருந்தார். சென்னையில் இவர் பிடிச்சது தான் பெரிய சாதனை. விஜய் சாரை 10-12 வயசு இருக்கும்போது நான் அப்பாவை பேட்டி எடுத்திருக்கேன். அப்போ சொல்லுவார், எங்கள் வீட்லேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார் சார், பாருங்கள் சார், ஜோசப் இவர் தான் சார் எதிர்கால சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எஸ்ஏசி சொன்னார், அடித்து சொன்னார். அவர் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்டார், அது நடந்துச்சு. நான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டது. கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு டாக்காக இருக்கிறது யாருன்னா விஜய் சார். அண்ட் வந்து அவரு சிஎம் ஆகிறார் அப்படின்ற டாக் தான். ஸோ இது சம்மந்தமாக நம்மள்ட்ட வந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க டைரக்டர் அண்ட் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா நீங்கள் வந்து கதையும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய கதையிலேருந்து ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் கொடுத்த நம்மளுடைய டைரக்டர், ஃபேவரட் டைரக்டர் பாரதி கிரண் சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் சார் பாலிடிக்ஸ்குள்ளே வராரு, விமர்சனங்கள் ஏகப்பட்டது இருந்துச்சு. டர்ன் டு சிஎம், இந்த ஹோல் ஜேர்னி பற்றி எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு விஜய் சார் வந்து வரமாட்டார், அவர் கூட்டமெல்லாம் சும்மா ஒரு விசில் அடித்தாங்க கூட்டம், அந்த கூட்டமெல்லாம் சும்மா அவரை பார்க்கறதுக்கு வராங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு உலகமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக எதிரணி சேர்ந்தவங்க ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக சொன்னேன், இது சாதாரண கூட்டம் கிடையாது, உலக சரித்திரத்தில் யாருக்கும் வராத கூட்டம். இவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? சும்மா ஒருத்தனை பார்க்கறதுக்காக இவ்வளவு அடித்து பிடிச்சி 42 பேர் செத்தா கூட பரவாயில்லன்னு மறுபடியும் கூடுறாங்க. தூத்துக்குடியில் கடல் அளவுக்கு கூடுறாங்க. இது எப்படி ஓட்டு போடாமல் இருப்பாங்க? நீங்களும் நானும் அந்த கூட்டத்துக்கு போகலை, நம்ம கூட ஓட்டு போடுறோம். அங்கே போயிருக்கவன் எப்படி போடாமல் இருப்பான்? ஓட்டாக மாறும், இதை நீங்கள் லேசாக நினைக்க வேண்டாம், ஓட்டா கண்டிப்பாக மாறும்னு சொன்னேன். அதோட எல்லாருமே பெரிய பெரிய சாணக்கியர் மாதிரி பாண்டையிலேருந்து பெரிய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் 2 சீட்டு சார், அல்ல 4 சீட்டு சார், ஹையஸ்ட் 8 சீட்டு சார், சுத்தமாக முடியாது சார் அப்படின்னா நான் அந்த பதவியை விட்டே போயிடுறேன்னு சொன்னாங்க. ஏன் இப்படி தப்பாக பேசுகிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நான் அதிமுகவில் உள்ள கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் ஐயாத்துரை பாண்டியர்னு ஒரு ஆள் இருக்கு, தலவங்கோட்டை சங்கரங்கோயிலுக்கார், ரொம்ப பெரிய தொழிலதிபர். அவருக்கு எனக்கு பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடந்துச்சு. எப்படிங்க ஜெயிப்பார் விஜய்? உங்களுக்கு என்ன பைத்தியமா? 30% திமுக வச்சிருக்கு, 30% அதிமுக வச்சிருக்கு, 80% தான் ஓட்டே போகலாம், 20% வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த விஞ்ஞான கணக்கெல்லாம் மாறும் சார். நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன், விஞ்ஞானிகள் போடுற அரசியல் கணக்கெல்லாம் மாறப்போகுது. அவருக்கு வந்து கூட்டத்தை பாருங்கள். இது வரைக்கும் குழந்தைகள் யாருக்காவது கேன்வாஸ் பண்ணியிருக்காங்களா? அங்கிள் எங்கள் விஜய்க்கு போடுங்க அப்பா அம்மா மாமான்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. இவ்வளவு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் பஸ்ஸில் போயிருக்காங்களா? 100கணக்கான பஸ்ஸில் ஓட்டு போட இது வரைக்கும் சரித்திரத்தில் யாரும் போயிருக்காங்களா? இல்லை. அவனா ஜெயிச்சுட்டு போகிறான், நமக்கு என்னென்னு இருந்தாங்க. இவ்வளவு காலேஜ் லேடிஸு பெண்கள் ஓட்டு போட்டாங்களா? இல்லை. ஒரு பூக்காரியிலிருந்து நானும் ஒரு 100கணக்கான பேர்கிட்ட விசாரித்தேன், எல்லாரும் விஜயின்ட்டாங்க. தனிப்பட்ட பொருள் நீங்கள் விசாரிச்சு சும்மா நான் அப்படி வாக்கி போய், ஏமா யார் ஓட்டு யாருக்கு இந்த ஒரு வாட்டி போட போகிறீங்க? விசில் சார். சார் நான் விருங்கம்பாக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன் சார் ஓட்டு போட. ஒரு முன்னால் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அப்பா அம்மா பொண்ணு 3 பேர் நிற்கிறாங்க. எனக்கு அவங்க லைட்டாக தெரியும், அவங்கள அந்த ஏரியா தானே, வாங்க அப்படின்னு. சார் எதுக்கு போட போகிறீள் என்கிட்ட கேட்குறாங்க. என்னடா இது ஓட்டு போட வந்த இடத்துல எதுக்குன்னு கேட்குறாங்களேன்ட்டு, நீங்கள் எதுக்கு போட போகிறீள்? விசில் விசில். நான் சொல்கிறேன் எல்லாத்துலையும், என்ன எங்கே போனாலும் விசிலுங்கிறாங்க, எப்படியா அவர் ஜெயிக்காமல் இருப்பார்? ஜெயிச்சுருவார் ஏன்றேன். பெரம்பூரில் நின்னார் இல்லையா, இப்போ நின்னது பெரம்பூர் தானே, பெரம்பூரில் நிற்கிறாரு, டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு நான் ஒருத்தன். பாருங்க சார், இவரெல்லாம் இந்த தொகுதிக்கு போயிருக்காரா, இவர் மூஞ்சி தெரியுமா? பெரம்பூரில் அவன் அப்படி வாழ்ந்த ஆள் சாருங்க. இல்லைங்க, பெரம்பூரில் லீடிங்கில் ஜெயிப்பாருங்கன்றேன். பந்தயம் வச்சுக்கலாமா? நாங்கள் சரி 1000 ரூபா பந்தயம் அப்படின்னு 1000 ரூபா பந்தயம் பிரசாத் ஸ்டூடியோவுக்கு ஏற்றாலும் பேப்பர் கடை கரெக்டாக பந்தயம் வச்சுட்டேன். பந்தயம் எனக்கு நம்பிக்கை. உலகத்தில் விஜய் நிற்கிற ஆளே ஜெயிக்க போகிறா, விஜய் ஜெயிக்காம போயிடுவாரா? 2 இடத்துலையும் ஜெயிப்பார் பாரியான்றேன். அதே மாதிரி கண்ணா பின்னான்னு ஓட்டு விழுந்துச்சு. நாங்கள் கல்யாண வீட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போகும்போது தான் விசாரிப்பேன். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா பத்திரிக்காரையா தரமாட்டேன்ட்டாரு. சரி ரைட்டு, சாதாரணமாக சொல்லிட்டாரு. நாங்களே நொந்து போய் கிடக்கோம், இந்த 1000 ரூபா கேட்குறீங்க? யோ உன் கடையில் 1 மாதம் நான் பேப்பர் வாங்கி கழிப்பேன் அப்படின்னு சொல்லி டெய்லி பேப்பரை ஃப்ரீயாக வாங்கிட்டு இருக்கேன். அதை ஏன் அவ்வளவு அரசியல் கணிப்பு சாணக்கியர்கள் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை.
சரி ஆஃப்டர் போலிங்னு ஒன்று நடத்துகிறாங்க, அதுலேயும் 90% டிஎம்கே வரும்ன்றாங்க. அதுக்கு அடுத்த ஆடி ஏடிஎம்கே வரும், 3வது இவர் வரவே மாட்டாருங்கிறாங்க. அதையும் நான் அவங்ககிட்ட சண்டை போடுறேன். யார்கிட்ட? அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் ஐயாத்திர பாண்டியன்கிறவர் நான் சண்டை போடுறேன். ஐயோ உங்களுக்கு அறிவு இருக்கா? 90% வந்து எக்ஸிட் போலில் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. இல்லையா, இந்த வாட்டி எக்ஸிட் போல்லாம் தப்பாக இருக்கும், மாறும். எப்படி மாறும்? எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றம், ஒரு புரட்சி நடக்க போகுது அப்படின்னு. ஐயோ சும்மா புரட்சி, அது ரஷ்யாவா இது புரட்சி நடக்க அப்படின்றாங்க. பட் எனக்கு என்னென்னா ஓவர் கான்ஃபிடென்ட். இந்த கூட்டம், இந்த பெரிய அலை, ஃப்ளைட்லேருந்து ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட வந்தது, இங்கேருந்து பஸ்ஸு கோயம்பேட்டிலேருந்து நான் பார்க்குறேன் காசி தேட்டர் வரைக்கும் மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க பஸ் ஏறி போகிறதுக்கு. இப்படி எந்த எலெக்ஷனுமே வரல. அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன், லேடிஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எனக்கு கையில் பொஃபே சாப்பாடு அப்படியே எடுத்துகிட்டு ஒரு இடத்துல எங்க என்ன யாருக்கு போட்டீங்க? நாங்கள் விசில் தான் சார். ஏடிஎம்கே டிஎம்கேலாம் காசு கொடுத்துருப்பாங்கல்ல, அம்மா கொடுத்தாங்க, என்ன பண்ணீங்க? வாங்கிக்கிட்டோம். எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அது எங்கள் காசு தானே, நாங்கள் வாங்கிட்டு விசில் தான் குத்தணும். அதான் உண்மை. 2 சைட்லையும் காசு கொடுத்ததை வாங்கிட்டு விசிலுக்கு குத்திட்டாங்க. கண்டிப்பாக சார். சார் ஒரு மீம் வந்து பார்க்க முடிஞ்சுது சார். என்னன்னா ஹோல் தமிழ்நாடு காசை வாங்கிட்டு ஸ்கேம் பண்ணிட்டாருங்க, ஸ்டேட்டே சேர்ந்து உண்மைதான். ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். இது வந்து காலத்தின் கட்டாயம். நான் அந்த பேட்டியில் சொன்ன மாதிரி ஒரு நாட்டோட முதல்வர் தன் தொகுதியை கண்ணாடி மாதிரி வச்சுருக்காரு. அந்த தொகுதியில் அவர் தோக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அவர் பிரச்சாரம் அன்ன போஸ்டாக ஜெயிக்கக்கூடிய ஒரு முதல்வர். இவர் தற்கூறிங்கிறாங்க, சினிமாக்காரன் வரமாட்டான், போக மாட்டார், அப்படி இப்படி இவர் ஏகப்பட்ட வசப்பாடி இருக்காங்க. இவர் ஒரு சாதாரண கேண்டிடேட் அங்கே நிப்பாட்டுறாரு. அந்த கேண்டிடேட் ஜெயிக்கிறாரு, முதல்வர் தோக்குறாரு. இது நமக்கு ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக கூட இருக்கலாம். அவரை பொறுத்தவரை, அந்த தொகுதியை பொறுத்தவரை கண்ணாடி, நேர்மையானவர், நல்லா வச்சுருந்தார். பட் தர்மத்தோட கணக்கு ஒன்று இருந்திருக்கு. அது அந்த பாடத்தை எல்லாருமே கற்றுக்கணும். அது சவுத்தி சொன்ன மாதிரி எழுத்து கரெக்டாக இருக்கணும். அந்த காலகட்டங்கள்னு ஒன்று இருக்குது, அதில் அது நடக்கு. அவர் முதல்வர் ஆகணும். ஒரு சாதாரண நடிகன் 2.5 வருஷத்தில் ஆரம்பித்த கட்சியினுடைய தலைவன் முதல்வர் ஆகணும். 58 வருஷம் கட்சி நடத்தின ஒரு தலைவன் தோக்கணும். இது காலத்தின் கட்டாயம், நடந்துடும். அப்படி தான் இருக்கும். இது எல்லார் வாழ்க்கையிலையும் தேவையும் கூட. இப்போ அவங்க இன்னும் சின்சியராவாங்க, வரமாவாங்க. பட் இதில் ஒரு வருத்தம் என்னென்னா, விஜய் ஆட்சி நிலைக்காது, 6 மாதத்தில் கவுந்துரும், இதை நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பாக சார். ஏன்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா என்டிஆர் ஓகே, என்டிஆர்லாம் இருந்தார், சிரஞ்சீவி அங்கே நின்னார், கமல் சாருக்கு கட்சி ஆரம்பித்தார், கூட்டம் வந்துச்சு, ரஜினி சார் ஆரம்பிச்சிருந்தா வந்திருக்கும், ஆனால் நடிகனுக்கான திரைக்கவர்ச்சி மட்டும்தான் இருக்கும், அது கிராமப்புறங்களில் இருக்கும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க, நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆனால் பெரம்பூர் நகரப்பகுதியில் ஒரு ஆள் நின்று ஜெயிக்கிறான் அப்படின்னா அது வந்து திரைக்கவர்ச்சி மட்டும் இல்லை. பெரம்பூர் மட்டுமா சார்? சென்னையில் இருக்கிற 16 தொகுதியில் 2 தொகுதியை தவிர 14 தொகுதி ஒரு மனுஷன் ஜெயிச்சிட்டான். நான் என்ன சொல்கிறேன் சார், இது நம்மளை அறியாமல் ஒருவர் மீது ஒரு வெறுப்பு இருந்திருக்கு, ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கு. எப்படி இதை வெளிக்காட்டுன்னு தெரியாமல் இருக்கும்போது விஜய் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அறுவடை செய்து விட்டார். ஒரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பண்ணாததை, ஒரு சூப்பர் ஆக்டர் கமல் பண்ண முடியாததை, ஒரு விஜயகாந்த் சார் பண்ண முடியாததை இவர் பண்ணிட்டார். அதுக்கு காரணம்னா, ஓப்பனாக ஒரு அமைதியாக இருந்த ஒரு மனிதன் புயல் மாதிரி பேசி ஒரு கூட்டத்தை கூட்டி மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு யங்காக இருந்ததும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கமல் சாருக்கு ஏஜ் போயிடுச்சு, ரஜினி சாருக்கு ஏஜ் போயிடுச்சு, விஜயகாந்த் சாருக்கு ஏஜ் போச்சு. இவன் ஒரு இளமை துடிப்போடு இவர் இருந்தது ப்ளஸ் பாயிண்ட். அது மக்களுக்கு பிடிக்குது, குழந்தைங்களுக்கு பிடிக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்குது, யூத்துக்கு பிடிக்குது, ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்குது, ஒவ்வொரு வீட்டில் உள்ள இளைஞர்களுக்கும் அவரை பிடிக்குது. கேட்ச், இதுதான் வெற்றி. இது எல்லாருமே தவற விட்டாங்க. ரஜினி சார் 96 பண்ணியிருந்தால் அவர் கூட ஜெயிச்சிருக்கலாம், தவற விட்டாச்சு. பயம், பயப்படலை இவர். வந்து பாரு, வா, நீ தான் எனக்கு எதிரி, ஏதோ ஒன்று சவுண்டு, என்ன வேணாலும் நடக்கட்டுமே, என்ன பண்ணிடுவீங்க பண்ணுங்க, அதுதான் வெற்றிக்கு காரணம். கண்டிப்பாக சார். இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு ஒன்று சொல்லுவாங்க சார். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் இருந்த ஹிஸ்டரிக்கில் படித்தப்போ நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், விஜயகாந்த் சார் ஆகட்டும், முக்கியமான தலைவர்களாகட்டும், கலைஞர் சார் தவிர இவங்க எல்லாரும் சென்னைக்குள்ளே போட்டி போடுறதுக்கு பயந்துருக்காங்க அண்ட் வெளியில் தான் போய் போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாமே செட்டப்பாகவே தாவேக்கால இருந்த அதாவது வந்து பேர் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாருமே சென்னையை சுற்றி நின்றுருக்காங்க, சென்னையை சுற்றி ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கம். ஏன்னா இங்கே தான் தொகுதிகள் அதிகம் அப்படின்றத வீழ்த்திருக்காங்களோன்னு ஒன்று இருக்குது சார். இல்லை, இதுக்கு காரணம் யூத்தோட புரட்சி தான். யூத்தோட புரட்சின்னு தான் சொல்லணும். பல்ஸ்
சக்குன்னு இப்படி சென்னையில் பயங்கரமான யூத் இருக்காங்க, பயங்கரமான ஐடி ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பயங்கரமான காலேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே துடி வெறியோடு நின்று ஓட்டு போடுறாங்க. பிச்சுட்டு போகுது, அவ்வளோதான் காரணம். இது வரைக்கும் இவங்கெல்லாம் போடவே இல்லை சார். அவங்க ஈஸியாக ஜெயிச்சாங்க. அந்த சாதாரண மக்கள், ஒரு வயசானவங்க இவங்க ஓட்டு போட்டாங்க, ஒரு பொம்பளைங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க, ஒரு கடைக்காரன் ஓட்டு போட்டான். இவங்க கிளம்புனது தான் பெரும் புரட்சிக்கு காரணம். இது வேறு ஒன்றுமே இல்லை. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், யூத்து, அந்த 21 to 40 வயசில் இருந்த துடிச்சிக்கிட்டு இருந்த இந்த இளைஞர்கள், இவங்கெல்லாம் அஜித், விஜய் இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்த கூட்டங்கள், அவரை ரசித்த கூட்டங்கள், வீட்டில் தினமும் சந்தித்தவங்க, அவரை பிடிச்சி போச்சு. அந்த ஆள் பீக் மார்க்கெட்டில் இருக்கல வர்றாங்க, ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதுவே மார்க்கெட்டு இழந்து வந்திருந்தால் இவ்வளோ பெரிய பரபரப்பு, இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்காது. அதுவும் காரணம். இந்த வாழ்த்துக்கள் வந்து தெரிவிக்கிறப்போ சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறப்போ கூட உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஜெயிச்ச கட்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. யாருமே அந்த பேர் தாவேகான்ற பேரோ விஜய் சார் பேரோ அட்ரஸ் பண்ணலை. ஆனால் ரஜினி சார் ஒரு ட்விட் போடுறாரு, கமல் சார் வந்து ட்விட் போடுறாரு. எல்லாமே வெறும் சம்பிரதாயத்துக்கான ட்விட்டாக இருந்ததே தவிர மனசுலேருந்து ஏன் சொல்லலைன்னு ஒரு கேள்வி. அது அவங்களுக்கு ஒரு வலி இருக்குது சார். என்ன வழி சார்? நம்ம பண்ணாத ஒருத்தன் பண்ணிட்டானே. இப்போ ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார், சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டார், பயந்துட்டார், பின் வாங்கிட்டார். கமல் சார் ஆசைப்பட்டார், சிஎம் ஆகணும் வரணும்னு ஆசைப்பட்டார், ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல, பின் வாங்கிட்டார். காரணம் ரொம்ப ஏஜ் ஒரு காரணம். அந்த கூட்டங்கள்லாம் வயசாயிடுச்சு, ஆடியன்ஸுக்கு வயசாயிடுச்சு. இவருக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு? யூத்து, கரண்டில் இருந்தார். போன வருஷம் தான் பார்த்தோம், வெற்றி படம் பார்த்தோம். அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால இவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போது நமக்கு நடக்காதது நம்முடைய அடுத்த சாதாரண ஒரு சின்ன பையனுக்கு நடந்துருச்சேங்கிற ஒரு எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது. அது ஒன்றும் தப்பாலாம் இல்லை, அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை பெருந்தன்மையாக சும்மா பாராட்ட தான் செய்யணும். அது உதட்டளவில் பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக சார். உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு திருப்தி இருந்திருக்காது. ஜெயிக்க மாட்டார்னு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஜெயிக்கவே மாட்டார். விஜய் ஜெயிக்க முடியாது, சிஎம் ஆக முடியாதுன்னு ரஜினி சார், கமல் சார் எல்லாம் நம்பினாங்க. இல்லை சார், அது ஒரு காரணம். இந்த கருத்து கணிப்புக்கெல்லாம் அந்த கருத்து கணிப்பெல்லாம் ரெண்டு பேரும் நம்பினாங்க. அதுதான் அவங்களோட டவுன்ஃபால் காரணமும் இருக்குல்ல சார். ஏன்னா இப்போ அந்த கருத்து கணிப்பு விஜய் ஜெயிக்க மாட்டார்னு வந்துருச்சு. ஸோ அதை ரொம்ப நம்பிட்டாங்களோன்னு ஒன்று நம்பியிருப்பாங்க. அது போக சார், அவரை தற்குறின்னு ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணது கூட மைனஸ் ஆகிட்டு. ஒருத்தனை அவமானப்படுத்துறது எப்போதுமே எல்லாருக்கும் காயப்படுத்தும்ல. ஒருத்தர் ரோட்டில் போட்டு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம ரோட்டில் போகும்போது ஏன் இப்படி அடிக்கிறான் சார், தப்பாச்சே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த அடிபடுற மேலே நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வரும்ல. அதுவும் விஜய்க்கு வந்துச்சு. ஐயோ பாவம், அவனை எல்லோரும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, அவனும் ஒரு மனுஷன் தானே, என்னமோ பண்ணணும்னு ஆசைப்பட்றான், இப்போ கொடுப்பேன், பண்ணித்தான் பார்க்கட்டுமேனு மக்கள் முடிவெடுத்தாங்க, நடந்துச்சு. கண்டிப்பாக சார். இந்த தற்குறின்ற வார்த்தை சொன்னீங்க. இப்போ அதுக்கு பின்னாடி ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, ஒரு கட்சி மட்டும் எங்கள் ஓட்டை மட்டும் எண்ணவே மாட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3 கட்சியை தாண்டி 4வது ஒரு கட்சி, அவங்க தான் தற்குறின்ற வார்த்தையை ஆரம்பித்து அவர் முதல்ல தாக்குறாங்க. நீங்கள் அந்த கட்சி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் ஓப்பனாகவே சொல்லலாம், சீமான் அண்ணன் கட்சி, சீமான் அண்ணன் கட்சி, நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சியை பற்றி கூட நான் ஒரு வார்த்தை பேச விரும்புகிறேன். அண்ணன் எனக்கு தெரிஞ்ச ஆள் தான், வேண்டிய ஆள் தான். அந்த அவரை பற்றி கூட நான் நல்லபடியாலாம் பேசியிருக்கேன். அவருடைய திறமை, அவருடைய இதெல்லாம். அவர்கள் கூட்டத்தில் இருப்பவர்கள் வாய் பேச்சை கொஞ்சம் குறைக்க வேண்டும். அந்த அளவுக்கெல்லாம் அடுத்தவர்களை இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறது, முட்டாப்பைன்னு சொல்கிறது, தற்குறின்னு சொல்கிறது. அப்போ அவன் ஜெயிச்சிட்டான், நீ மாட்டிக்கிட்டான், நீ எல்லாம் நீ பேசுனதுக்கெல்லாம் நீ பொறுப்பாயிருவேன். அவன் பாஸ் ஆகிட்டான் இல்லையா? அவன் பாஸ் ஆக மாட்டான், முட்டாப்பே தற்குறி, அவன் பாஸ் ஆகிட்டான், நீ ஃபெயில் ஆகிட்ட. அப்போ தப்பு. நல்லதோ கெட்டதோ, உன் கொள்கை வேறு, அவன் ஏதோ ஒரு கொள்கை இருக்கட்டும், அவ்வளோ மட்டமாக பேசக்கூடாது. அவர்கள் பேச்சை குறைக்க வேண்டும்ன்றது என்னுடைய அன்பான கருத்து. கண்டிப்பாக சார். அதுதான் பேசக்கூடாது, அவ்வளோ பேசக்கூடாது. உங்களுடைய நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோங்கிறத மட்டும்தான் சொல்லணுமே தவிர அடுத்தவனை குத்தி கிழிப்பது தவறு. அந்த கிழிச்சிங்க, அது உங்களுக்கு மைனஸ் ஆகிட்டு, அவருக்கு ப்ளஸ் ஆகிட்டு. கண்டிப்பாக அவருக்கு ப்ளஸ் ஆகிட்டு. அதனால் இனிமேலாவது சீமானண்ணன் பேசுகிறார், ஓகே, அவர் பேசுகிறதுல சில விஷயங்கள் இருக்குது. இந்த நாட்டுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறாரு, வேலை கொடுக்கணுங்கிறாரு, காசு கொடுக்கக்கூடாதுங்கிறாரு, நல்ல கொள்கை. அது அப்படி ஒரு வேளை விஜய் வராமல் இருந்தால் அவர் கொஞ்சம் பெட்டராக வந்திருப்பார். காரைக்குடி ஜெயிச்சிருப்பார், நிறைய சீட் வந்திருப்பார். இந்த புரட்சி அலை கிளம்புனதுனால, ஹையாக வந்ததுனால அவர் மாட்டிக்கிட்டாங்க. அது ஒரு உண்மை. ரெண்டாவது உண்மை, இப்போ சாட்டை முருகண்ண மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் குறைக்கணும். அடுத்தவங்களை இழிவுபடுத்தி பேசுவதை குறைப்ப வேண்டும். இது அவர்களுக்கு இது ஒரு பாடம். எதிர்காலத்தில் அவங்களுடைய சாதனையை மட்டும் பேசணும், பண்ண போகிறத மட்டும் பேசணும். எதிரிகளை ரொம்ப இழிவுபடுத்துனீங்கன்னா தப்பாக போயிடும். ஜெயலலிதா ஒரு காலத்தில் இழிவுபடுத்தினாங்க, அது அவங்களுக்கு மைனஸ் ஆகி ஜெயலலிதா அம்மாவுக்கு ப்ளஸ் ஆச்சு. எம்ஜிஆர் வர காலத்தில் எம்ஜிஆரை கூத்தாடிக்கு அவன் கொண்டு என்ன தெரியும், அவன் ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க, அவருக்கு சிம்பத்தியமாச்சு, எதிரிக்கு மைனஸ் ஆச்சு. இது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய தவறு. இனிமேல் அது பெருங்கொண்ட கட்சிகள் எதிரிகளை கிழிக்காமல்
இவங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் அழகுபடுத்தினா ப்ளஸ் பாயிண்ட். கரெக்டான பாயிண்டா? கரெக்ட் சார். அக்மா கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து எக்ஸாக்டாக ஒரு கேள்வி மட்டும் இருக்குது சார். என்னென்னா நம்ம வந்து கேண்டிடேட் வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னா எம்ஜிஆர் சார் ஆகட்டும், ஜெயலலிதா மேம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கலைஞர் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒரு ஆளை காட்டி இவங்க தான் எம்எல்ஏ அப்படி சொல்லி ஒருத்தங்க காட்டினா கண்ணை மூடி ஓட்டு போடுற காலம் இருந்துச்சு முன்னாடி. அதுக்கப்புறம் இடையில அது இல்லாமல் அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டு வந்தாங்க. இப்போ ஜாதி அடிப்படையில் அந்த ஊரில் எவன் நல்லவனோ அவனை போட்டு சொன்னாங்க. இப்போ விஜய் நின்ற கேண்டிடேட் விஜய் சாருக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த 200 கேண்டிடேட் 234 கேண்டிடேட் அவர் பார்த்தாரான்னு தெரியல. ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. அதை முழுக்க அவருடைய பவர். விசில்னு பார்த்தாங்க, அவ்வளோதான். கேண்டிடேட் யாருமே பார்க்கல. விருகம்பாக்கத்தில் ஓட்டு விழுது, விருகம்பாக்கம் கேண்டிடேட் யாருக்கும் தெரியல. ஆனால் டிவி கேண்டிடேட் யாருன்னு தெரியுது, பிரபாகர் ராஜான்னு தெரியுது. டிவி கேண்டிடேட் ரவி சார்னு தெரியுது, பிரபாகர் ராஜா சார்னு தெரியுது. அவரை தெரியல யாருக்கும். அவர் புதுசு, பெங்களூர்லேருந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு, கட்சியில் சேர்ந்தார், சீட்டை கொடுத்தாங்க, ஜெயிச்சிட்டாரு, மந்திரியாக போகிறாரு. கண்டிப்பாக சார், மந்திரியாக போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுலே சார் முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த கவின் ஆணவ படுகொலைன்னு ஒன்று நடந்தது. ஸோ அதில் வந்து அவங்களுடைய அத்தைக்கு வந்து பெரியம்மா அத்தை அந்த ரிலேட்டிவ்ல இருக்கவங்களுக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்க, அவங்க ஜெயிச்சிடறாங்க. மோஸ்ட்லி இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்குலாம் சீட்டு ஏகப்பட்டது 23% பேர் 23 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிறாங்க. ஒரு கார் டிரைவரோட பையன் ஜெயிக்கிறாரு. சார் எல்லாத்துக்கும் காரணம் விஜய் முகம். ஒரு வார்த்தை சொன்னார்ல, 234 தொகுதியிலையும் நான் நிற்கிறேன்னு நினச்சிக்கோங்க, யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் உங்களுக்கு தெரியாது, நான் தான் நிற்கிறேன்னு நினச்சிக்கோங்க, நான் உங்களுக்கு நிற்பேன் அப்படின்னார்ல. அவ்வளோதான். எத்தனை பேருக்கு கேண்டிடேட் தெரியும்? என்ன விசில் எதுக்கு போட போகிறீங்க? விசில் இங்கே இருக்கு, குத்து. இப்படி தான் கேண்டிடேட் யாருன்னு தெரியும். விஜய்க்காக விழுந்த ஓட்டுகள் தான் ஃபஸ்ட் டைம். ஒரு 1.25 கோடி ஓட்டுக்கு அவர் சொந்தக்காரனா விஜய் மட்டும்தான், கேண்டிடேட் கிடையாது. ஓகே சார். எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. எம்ஜிஆரையும் தாண்டிட்டாருன்னு தோணுது. எம்ஜிஆர் கூட சென்னையில் இவ்வளோ தொகுதி ஜெயிக்கலை. எத்தனை வாட்டி நின்னா கூட மதுரை கிதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இதில் தான் அடித்து வந்தார். சென்னையில் கலைஞர் தான் கிங்காக இருந்தார், அரசனாக இருந்தார். சென்னையில் இவர் பிடிச்சது தான் பெரிய சாதனை. கண்டிப்பாக சார். இப்போ இவர் பதவி இருக்கிறப்ப ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும், அது வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான ரியல் பாலிடிக்ஸே ஆரம்பிக்குதோ அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சார் எல்லாரும் 6 மாதம் தாங்குமா 1 வருஷம் தாங்குமான்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவருடைய ஆட்சி தாங்கும். குறைந்தது 4 ஆண்டுலேருந்து 5 ஆண்டு வரைக்கும் தாங்கும். அந்த ஆட்சி காலம் வரைக்கும் தாங்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் ஓரளவு எம்பி எலெக்ஷன் இது சேர்ந்து நடந்தால் வேண்டாம், முன்ன பின்ன இருக்கலாம். ஆட்சி நடத்த தெரியாட்ட கூட வந்து கற்றுக்கிட்டு அழகாக படிப்படியாக நல்லபடியாக நடத்திடுவார். கொஞ்சம் எல்லாமே தான் ஸ்டெபிலைஸ் ஆகணுங்கிறதுக்காக நல்லபடியாகவே நடத்துவார். சரி சார், ஃபைனலாக ஒரே கேள்வி சார். நீங்கள் எப்போவுமே இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணிங்கன்னா அது மோஸ்ட்லி கரெக்டாகவே அமைஞ்சிருது. நான் பேப்பர்கார மாதிரி 1000 ரூபாய்க்கு பெட்டு கட்டி மாட்டிக்க விரும்பல. ஸோ என்னன்னா, நீங்கள் இப்போ உங்களோட ப்ரிடிக்ஷனாக இதெல்லாம் இங்கே நடக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில், இதுக்கப்புறம் இதெல்லாம் மாறும், நான் எனக்கு தோணுது, இதெல்லாம் இதுக்கப்புறம் சரியாகும், இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு லிஸ்ட் ஏதாவது வச்சுருக்கீங்களா சார்? இருந்தால் சொல்லிடுங்க. இந்த போதையிலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு விஜய் ஒரே ஒரு காரியம், சாரைய கடை எடுத்து முன்னா போதும், ஒரு மிகப்பெரிய புரட்சி கிடைக்கும், புரட்சி நடக்கும், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பெயர் கிடைக்கும். அதுக்கு பிறகு ஒரு ஒன்றா நல்லது பண்ணலாம். இதுதான் மெயின். இந்த நீட்டையும் சரி பண்ணார்னா, இந்த 2 விஷயத்தை அவர் கையில் எடுத்து ஸ்ட்ராங்காக பண்ணிட்டார்னா, இது வரைக்கும் பண்ண முடியாத விஷயத்தை விஜய் பண்ணார்னு ஒரு பெரிய பேர் வரும். அதெல்லாம் அவர் பண்ணார்னா அவருக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் லேடிஸ்க்கு பிடிக்கும்ல, இதை பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு ஓகே தானே? ஓகேவா? கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும், ஏன்னா அவருக்கு பதவி இருக்க போகிறாரு, நாங்கள் அதில் ப்ரொமோவில் யூஸ் பண்ணிக்கிறோம், அது நான் தப்பத்துக்க வரல. ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படி சொல்லிட்டு அந்த பேரோட நீங்கள் எப்போவுமே யாராவது ஒருத்தர் பேர் சொன்னாலும் அவரோட ஆக்ஷனில் வந்து பண்ணி காட்டுவீங்கல்ல, அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனராக கேட்குறோம். ஸோ அது எப்படி எடுப்பாருன்னு ஒரு லீட் மட்டும் சொன்னீங்கன்னா அது முடிச்சுக்கலாம் சார். நீ திருன்னு சொல்லக்கூடாது. மாண்புமிகு விஜய் அவர்களோட நான் வந்து ஃபாதர்கிட்ட நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன், எஸ்ஏ சந்திரசேகர் சாரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் அப்போவே சொல்லுவார், விஜய் சாரை 10-12 வயசு இருக்கும்போது நான் அப்பாவை பேட்டி எடுத்திருக்கேன். அப்போ சொல்லுவார், எங்கள் வீட்லேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார் சார், பாருங்கள் சார், ஜோசப் நான் வந்தார் அப்படின்னாரு. இவர் தான் சார் எதிர்கால சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எஸ்ஏசி சொன்னார், அடித்து சொன்னார். அவர் சூப்பர் ஸ்டார் ஆக்கணும்னு ஆசைப்பட்டார், அது நடந்துச்சு. ஆனால் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டது விஜய். அது அவரோட தனிப்பட்ட எஸ்ஏசிக்கு பிடிக்காது, சிஎம் ஆகிட்டார். அதனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, ஜோசப் ஆகிய நான் உங்களுக்காக பணி செய்ததுக்காக என் கையெழுத்தை போடுகிறேன்னு ஆரம்பிப்பார். சூப்பர் சார், நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அவ்வளோ உண்மையான, ரொம்ப நேர்மையான, மனசுக்கு நெருக்கமான கருத்துக்களை கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய மனசில் பட்டதை பேசியிருக்கேன். இது யாருக்காவது புண்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படி புண்படுற மாதிரி இருந்தால் சாரி. கண்டிப்பாக சார், உங்களோட பேச என்ன தோணுதோ அதை நான் சொன்னேன். உங்களோட பேசுறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, கண்டிப்பாக அந்த கண்ணாடி முன்னாடி பார்த்து பேசுகிறப்போ ஒரு ஃபீல் இருக்குல்ல சார், அப்படின்ற ஒரு ஃபீல். உண்மையை பேசும்போது, ஃபேக்கு இல்லாமல் பேசும்போது, ஃபேக்டை பேசும்போது சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும்.
எதுக்கு இப்படி இப்படி இருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா, அதை நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பா சார். அதனால் விஜய் சாருடைய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆட்சி ஒரு மிகச்சிறப்பான ஆட்சியாக, மிக நேர்த்தியான ஆட்சியாக, இதுவரைக்கும் இருந்தக்கூடிய லஞ்சம் ஊழல் எதுவும் இல்லாமல் சாராயத்தெல்லாம் ஒழிச்சு, நீட்டெல்லாம் ஒழிச்சு, ஒரு புதுமையான ஒரு ஆட்சியாக அது நடக்கணும், அது வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் அதுக்கு அந்த ஆட்சி எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்னுடைய தெய்வங்களையும் வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகம் வெற்றி மேல் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள்.